ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 14 மற்றும் 15க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக இன்றைக்கி 2 டேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான நியூஸ் தான் இருக்குது. அந்த மொத்த நியூஸுமே நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ரெடியா? ஸோ ஏன் சார் 2 நாள் மட்டும் கம்மியான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றங்களில் விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதில் எதனா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜிகே ஸ்டாட்டிக்கோடு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக்கும் எழுதிக்குங்க. ஃபஸ்ட் பாருங்கள், சுற்றுச்சூழலை பற்றி கொடுத்துருக்காங்க. காற்று மாசுபாட்டு சட்டம் 1955ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. காற்றின் தர சட்டம் 1967ஆம் ஆண்டு. அப்படியே என்ன பண்ணுறாங்க, காற்று மாசு தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் திருத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1981ஆம் ஆண்டு. அப்புறம் 1987ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு காற்று மாசுக்காகவே நிறைய சட்டங்கள் போடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியிலும் கவர் ஆகும், நோட் பண்ணி வைங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாகிரஃபின்னு சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அங்கே வரும். அடுத்தது, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறத்தின் இயல்போடு யார் ஒருவன் வாழ்கின்றானோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ அறம் என்பது எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ மழைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பி ரெடி. இந்த 2 மழையிலே நல்லா அவேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் 6G சேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இப்போ 5G வந்துடுச்சு. நாடாளுமன்ற விவாதங்களில் கேட்டிருக்காங்க எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கண்டிப்பாக 2030க்குள்ளே 6G சேவையை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போதுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சாகர்மாலா திட்ட நிதி உதவி மூலம் தமிழகத்தில் 8 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சாகர்மாலா திட்டம்னா ஒன்றுமே இல்லைங்க, கவனிச்சிக்கங்க. நம்ம இந்தியாவில் கடற்கரை மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்களா. இந்த கடற்கரை மாநிலங்களில் போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தவும் கடற்கரை துறைமுகங்களை மேம்படுத்தவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சாகர்மாலா திட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். சாகர்மாலா திட்டம் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தது, ஸோ கிரிட்டிக் நியூஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ கிரிட்டிக் இருக்குது, ஸோ அது ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது 15ஆம் தேதி வந்துடுவோம். 15ஆம் தேதியில் ஐ திங்க் ரொம்ப கம்மி தான், ஏன்னா இருக்கிறத மட்டும்தான். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பர்ட்ஸ்னால் கொஞ்சம் இருக்கிறத மட்டும் நம்ம அழகாக கொடுத்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், மாநில மொழிகளில் உயர்நீதிமன்றம் நடைமுறைகள் எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். அரசியலமைப்பு சட்டத்தின் 348 கிளாஸ் 1A உச்சநீதிமன்றம் அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும். இது மட்டும் எழுதுங்க. சரி, கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கலாம். அங்கே கொடுத்துருக்க பாருங்கள், வழக்காடு மொழியாக எதிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க, ஆங்கிலம் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அது 348(1) கிளாஸ் A அப்படின்னு சொல்லக்கூடியது. எனினும் விதி 148 கிளாஸ் 2 இதன்படி மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று இந்தி மொழி அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் பயன்பாட்டில் உள்ள மொழியின் மூலம் நீதிமன்றம் நடைமுறைகளை மேற்கொள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாநில ஆளுநர் அனுமதி கொடுக்கணும், குடியரசுத் தலைவர் கொடுக்கணும் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாங்க. ஸோ எக்ஸாமில் இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ரிலேட்டட் ஸ்டாட்டிக்னு சொல்லலாம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லாங்க. அடுத்து, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா 129வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.